வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரை கண்ணெதிரே தோன்றினால் சீரியலுக்கு நடுவுல கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்புற முதல் 100 பேருக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு. அம்மா குட் மார்னிங்மா. ரத்னம், சக்தியை கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? சக்தியை நான் கூட்டிட்டு வரதா? அம்மா அவ அங்கதானமா இருக்கா? சக்தியை காணோம். அதனாலதான் உனக்கு போன் பண்றேன். ஏன்னா அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியும். ஐயோ என்னம்மா இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு உங்க வீட்டுல பத்திரமா இருக்கான்னு நான் தைரியமா இருக்கேன். நீங்க நடந்தா அவ காணாம போயிட்டா அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொல்றீங்களம்மா? ரத்னம், உன் டிராமால என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சக்தியை கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிற. அவ ஏன் பாதுகாப்புல இருந்த பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் உன்னை ஷூட் பண்றதுக்கு கூட நான் யோசிக்க மாட்டேன். சக்தி உடனே இங்க வரணும். அம்மா நேத்து ராத்திரி கேசவங்கிட்ட இருந்து தப்பிச்ச சக்தி ருத்ரா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளை அங்க காணும்னு சொல்றாங்க. அவளை கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கலன்னா ஷூட் பண்ணிருவேன்னு மிரட்டுது அந்த பொம்பளை. அந்த பொம்பளை அப்படிப்பட்ட பொம்பளை தான். கன் எடுத்து ஷூட் பண்ணாலும் பண்ணிடும். ஐயோ இப்ப என்ன பண்றது? 4 நாளைக்கு நம்ம அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம். அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாம். இப்ப வேண்டாம். சொல்லுங்க. இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு, என்னால் வர முடியாது. அந்த கொல்கட்டா டீலர்ஸ்க்கு 5 லோடு காஸ்மெட்டிக் டெலிவரி இன்னைக்கு நம்ம அனுப்பியே ஆகணும். அதில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. மீட்டிங் முடிஞ்சதும் நானே கால் பண்ணுறேன். அத்தை வேற சக்தியை காணுங்கிற மூட் அவுட்டில் இருக்காங்க. எங்கே போனா இவ? शक्ति 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 சக்தி,
என்னாச்சு சிவா? தெரியலையே அத்தை. சக்தி 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 என்னம்மா? சக்தி சக்தி மலர் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. சக்தி குடு. சக்தி சக்தி இங்க பாரு. சக்தி ஏ சிவா, இவளை எங்க இருந்து தூக்கிட்டு வர? எங்க இருந்தா இவ? என் கார் டிக்கில. உன் கார் டிக்கிலையா? ஆமா. என்ன சிவா சொல்ற? கார் டிக்கிக்குள்ள இவ எப்படி போனா? அதான் அத்தை எனக்கும் தெரியல. நான் காரோட டிக்கி பக்கத்துல போனேன். லேசா துணி தெரிஞ்சது. சரி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மயக்கமாயவ கிடக்குறா. எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை அத்தை. அதான் நானே தூக்கிட்டு வந்துட்டேன். இதென்ன பெரிய குழப்பமா இருக்கே. ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. அனிதா, மா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகேம்மா. சக்தி சக்தி நான் பேசுறது கேக்குதா? சக்தி சக்தி என்ன சிவா இவ? சக்தி கண்ணு முழிச்சு பாரு. சக்தி சக்தி இவளை காப்பாத்துறதுக்கு நான் டாக்டரை வர சொல்லணுமா? இவ இங்க இருந்து ஒளிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. அப்படியே செத்து தொலையிட்டோம். நம்ம ஃபோன் பண்ற மாதிரி சீனை போடுவோம். அனிதா என்ன ஆச்சு? டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? அவரோட நம்பர் தான் தேடிட்டு இருக்கேன். இதோ எடுத்துட்டேன். சக்தி கண்ணு திறந்து என்ன பாரு. சக்தி ஐயோ மம்மி, என் போன்ல இருந்து டாக்டருக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது. சிக்னல் ரொம்ப புவரா இருக்கு மம்மி. சிவா நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுப்பா. சரி அத்தை. லைன் கிடைச்சிருச்சா சிவா? ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நான் சிவா பேசுறேன். ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். சக்தி சக்தி அத்தை உடனே வராங்களா? இவ்ளோ எழுப்பி பாக்குறேன், ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. என்னங்க இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்கீங்க? வந்து டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்க. டைம் ஆச்சுல்ல. வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போகல சீதா. உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடம்புக்கு என்னங்க செய்து? லேசா காய்ச்சலா இருக்குமா? காய்ச்சலா? இல்ல இல்ல, அப்படிதான் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம். சீதா, உடனே ஊசி போட வேண்டாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. சரிங்க, நான் உங்களுக்கு கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். சக்தி எங்க போயிருப்பா?
டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? இல்லைங்க மேடம், சரியான நேரத்துல அவங்கள கார் டிக்கிலேருந்து வெளியே எடுத்ததுனால உயிர் பொழைச்சிருக்காங்க. இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு பிரெயின் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி மூளைச்சாவு அடைஞ்சிருப்பாங்க. கடவுளே, சிவா, நீ மட்டும் இவள அந்த நேரத்துல பார்க்கலனா டாக்டர் சொல்ற மாதிரி பெரிய விபரீதமே நடந்திருக்கும். அப்படியெல்லாம் ஏதாவது நடந்திருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்னா அங்கேயே கூட்டிட்டு போயிடலாம். இல்லை மேடம், இப்போ நான் கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட்டே போதும். தேவையான ஆக்சிஜன் பாடிக்கு கிடைச்சாலே பிரெயின் ஆக்டிவ் ஆகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் தெளிஞ்சு அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. தேங்க் காட். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு டாக்டர். டாக்டர், இவங்க எப்ப கண்ணு முழிப்பாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு யாரு? நான் இவங்களை உங்க வீட்டுல பார்த்ததே இல்லையே. உங்க ரிலேட்டிவா? இல்ல டாக்டர், எங்க வீட்டு வேலைக்காரி இவ. சர்வெண்டா? ஆமா டாக்டர். இவ இங்க வேலை செஞ்சாலும் அனிதா வயசுல இருக்கிறதுனால இவளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். ஒரு சர்வெண்ட் பொண்ணுக்காக இவ்ளோ அக்கறை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். யூ ஆர் ரியலி கிரேட் மேம். நம்மள நம்பி வந்தவங்கள நாம தானே கேர் எடுத்து பாத்துக்கணும் டாக்டர். இதுல முதலாளி தொழிலாளின்னு பாகுபாடு பாக்குறது எப்படி சரியா இருக்கும்? நம்மளுக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிக்கிறப்ப அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம மனசு அவங்களுக்காக துடிக்கணும் இல்லையா? சுந்தர், வா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரி மணிவண்ணா, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பேங்க்ல பணம் எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத என்ன? அது பரவாயில்லடா, பணம் எடுத்துட்டு வந்துட்டல, அதுவே எனக்கு போதும். இந்தா, இதுல 30 பவுண்ட் இருக்கு. ஒரு 5-6 மாசத்துல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த நகையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். ஓகே? அதெல்லாம் சரி. நித்யா விஷயம் உன் பொண்டாட்டிக்கோ இல்ல உன் தங்கச்சி ருத்ராவுக்கோ தெரிஞ்சா ருத்ர தாண்டவம் ஆடுவாங்களே, அத பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? எப்படி நினைச்சு பார்க்காம இருக்க முடியும்? என் தங்கச்சியாவது அதிகபட்சம் வீட்டை விட்டு தான் துரத்துவா. ஆனா என் பொண்டாட்டி இந்து இந்த உலகத்தை விட்டு என்ன துரத்தி விட்டுருவாடா. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டா நித்யாவை இன்னொரு வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்த? ஒரு மனுஷனுக்கு வீட்டுல நிம்மதி கிடைக்கலனா அதை வெளியில தாண்டா தேட முடியும். அப்படிதாண்டா நித்யா என் வாழ்க்கையில வந்தா. கல்யாண வாழ்க்கையில யார் தாண்டா நிம்மதியா இருக்காங்க? ஒரே பிக்கல் புடுங்கல் தான். அதுக்காக எல்லாரும் வெளியில இன்னொரு வாழ்க்கையை தேடி போறாங்க. பிரச்சனையை சமாளிச்சு தாண்டா வாழ்ந்தாகணும். என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ ஒரு பேராசை பிடிச்ச பேயவ. என் தங்கச்சி ருத்ராவை விடவும் பணக்காரியாவும் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு வாழணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வாழ்றாடா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியலன்னு என்னை எவ்வளவு இலக்காரமா பாக்குறான்னு தெரியுமா? சொந்த தங்கச்சி பொண்ணுன்னு அவளை என் தலையில கட்டிட்டு எங்க அப்பா நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. நான் அவகிட்ட அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க. அவ பேச்ச தாங்கிக்கிட்டு வெறும் சிரிப்புலயே எத்தனை நாளைக்கு தான் நான் என் வாழ்க்கையை ஓட்ட முடியும்? நீயே சொல்லு. உன் சூழ்நிலை புரியுது. ஆனா உன் குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சா நீ என்ன கதியாக போறேன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு பொய்யை மெயின்டைன் பண்றதுக்கு மிக சிறந்த நண்பன் பொய் தான்டா. அதை வச்சு எவ்வளவு பெரிய ரகசியத்தையும் மறைச்சலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பார்க்கலாம். டேய், நான் பணத்தோட வந்துருவன்ற நம்பிக்கையில நித்யா எனக்காக வெயிட் பண்றா. நான் கிளம்புறேன்டா. சரி, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும். பத்திரமா போயிட்டு வா. கிண்டல் பண்ற பாரு. வர. பாய். என்ன சொல்ற ரத்னம்? ருத்ரா உனக்கு ஃபோன் பண்ணி சக்தியை ஒப்படைக்க சொல்றாங்க. ஆமா கேசவா, நேத்து நைட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனவ திரும்ப ருத்ரா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ அங்கேயும் போகலையா?
அந்த பொம்பளை எனக்கு ஃபோன் பண்ணி சக்தியை ஒப்படைக்கலன்னா உன் மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயமே தெரிஞ்சது. அவ என்கிட்டயும் சிக்கல, உன் வீட்டுக்கும் வரல, அடைக்கலம் கொடுத்த வீட்லயும் இல்ல. சரியான ஓடுகாடி பொண்ணை பெத்து வச்சிருக்கியே, அறிவில்ல? டேய் முட்டா பையில, அவ என் பொண்ணே கிடையாது. என் சொந்த பொண்ணு அங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன யோசனை? என்னையா யோசிக்கிற? அடுத்து என்ன பண்ண போற? அந்த விஷயமா தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் கேசவா. அவ எங்க இருக்காங்கிறது உன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதும் உன்கிட்ட வந்து ஒப்படைக்கணுமா? ஐயே, அவளை என்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் கேசவா. கண்டுபிடிச்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. அவ திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போகாம இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் சரிதான். ஆனா உன் பொண்ணு கையில சிக்காம நழுவிட்டே இருக்கிறத பார்த்தா என் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்கிற மாதிரி தெரியுது. திமிரான பொண்ண அடக்கி ஆள்றதுல ஒரு கெத்து இருக்கு. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிற பொண்ண ஒண்ணுமே செய்ய முடியாது ரத்னம். என்ன கேசவா திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா ரத்னம், உன் பொண்ணை துரத்தி டயர்ட் ஆகிறத விடவும் வேற ஒண்ண ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணலான்னு தோணுது. அந்த பொண்ணு கூட உனக்கு நல்லா தெரிஞ்சவதான். யார் கேசவா? உங்க முதலாளி அம்மா பொண்ணு அனிதா இருக்காங்கல்ல. ஏய் கேசவா, என்ன ரத்னம் திடீர்னு இப்படி உக்கிரமாயிட்ட? உன் சொந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கூடன்னு கேட்டப்ப கூட நீ இப்படி கொதிக்கலையா? உன் முதலாளி அம்மா பொண்ணை தானே ட்ரை பண்றேன்னு சொன்ன, அதுக்கு இவ்வளவு பெருசா சத்தம் கொடுக்குற? எனக்கு ஒன்னும் புரியலையே. சொந்த பொண்ணை விடவும் முதலாளி பொண்ணு மேல இவ்வளவு பாசத்தோட இருக்கியா? இது ரொம்ப வினோதமான பாசமா இருக்கேயா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கேசவா. தங்க சில மாதிரி இருக்கிற என் பொண்ணை விட்டுட்டு என் முதலாளி அம்மா பொண்ணு மேல உன் கவனம் திரும்பினதை என்னால தாங்கிக்க முடியல. அந்த எமோஷனல்ல தான் நான் இப்படி கோவப்பட்டுட்டேன். ஓஹோ, சரி, ஒன்னும் கவலைப்படாத. உன் ஆசைக்காக உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல உன் முதலாளி பொண்ணையும் கரெக்ட் பண்ணித்தான் தீருவேன். அந்த பொம்பளை அன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சால, அதுக்கு நான் பதிலடி கொடுக்க வேணாமா? இங்க பார், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ருத்ராவை பத்தி உனக்கு தெரியாது. அனிதாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தனா உன்னை காணா பணமாக்கிடுவாங்க. இங்க பார், அவங்க கிட்ட ரொம்ப வருஷம் வேலை பார்த்த அனுபவத்துல சொல்றேன். அவங்க கிட்ட வச்சுக்காத, விலைக்கு போயிட. உன் முதலாளி அம்மாவுக்கு பணபலம் இருக்கலாம், ஆனா என்கிட்ட பணபலமும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. என்னால யாரையும் அடிச்சு ஜெயிக்க முடியும். அந்த ருத்ராவை அசால்ட் பண்ணிட்டு அனிதாவை நான் தூக்கி காட்டுறேன். அப்ப நீயே புரிஞ்சுப்ப நான் எவ்வளவு பெரிய பலசாலின்னு. ஏண்டா ருத்ராவோட பொண்ணை கரெக்ட் பண்றானா? நீ ஏன் பொண்ணை கரெக்ட் பண்றியா? இன்னையோட உன் கதை க்ளோஸ். இங்க பாருங்க. சக்தி, சக்தி, அம்மா
சக்தி உட்காரு. மலர், சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேம்மா. அம்மா குடு. இந்தா குடி. குடிமா. அம்மா, நான் எப்படிம்மா இங்க? கார் டிக்கிக்குள்ள இருந்த உன்னை கண்டுபிடிச்சு காப்பாத்தியாச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வீட்ல ஆள் இல்லைன்னதும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? நல்ல வேளை நீ கார் டிக்கிக்குள்ள இருக்கிறத சிவா பார்த்தான். இல்லைன்னா நாங்க உன்னை உயிரோடையே பார்த்திருக்க முடியாது. சக்தி, நீ எப்படி என் கார் டிக்கில மாட்டின? தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு.